அந்த தாத்தா பாட்டி கிடைக்காம போயிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியம், அழகான விஷயம்லாம் இருக்குது. பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவோம், சாதத்தை தூக்கிட்டு. பார்த்து சொல்லுங்கள் சாமி, பேரன் குப்பரக்க விழுந்துட்டான், அதுக்கு என்ன சாமி? அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான். இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு சுக்கிரமேடு, சூளமேடு, பீளமேடு எல்லாமே மேடாரிக்கே சாமி. ஏம்மா உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி. ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாம்மா. வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கே தான் காலைல 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா சரிம்மா, அது ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு. எல்லோரும் நல்லா வந்துடுச்சுமா. ஏம்மா சுக்கிர திசை நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது. இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா. வெட்டுக்குன்னு மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிறேன் சார். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தினமும் அந்த காலண்டர் டெய்லி காலண்டரில் ஏதாவது பார்த்துட்டு தான் போவோம். கும்பராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன். காரணம் அந்த லாரி மேலே யோகம்னு போட்டிருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம தான் எனர்ஜியான வார்த்தையை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லணும் சார். காலைல குழந்தை எழுப்பும் போதே வீரியமிக்க வாசகத்தோடு எழுப்புங்கள். குழந்தை எப்படி எழுப்பணுமா? காலைல எந்திரிங்க, திருவள்ளூர் கலெக்டர் எந்திரிங்க. அவன் படபடன்னு வேர்த்தணும். ஐயோ ஆத்தா, நம்மளை பெருசு அம்மா எதிர்பார்க்குறாங்களே. கமிஷனர் எந்திரிங்க. அவனுக்கு அப்பயே ஒரு அப்போ சார் நம்ம எண்ணம் பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதுகள். நீ இன்ஜினியர் ஆகும் நினச்சாதான் கொத்தனார் வேலைக்காவது போக முடியும். எடுத்தோடனே கொத்தனார்னா சித்தால் போய் சீரஞ்சி எடுக்க வேண்டியதான். இருக்கோ இல்லை பெருசாக ஒன்று கேளுங்க. அது மாதிரி குழந்தைய வந்து அப்படி கவர்னர் எந்திரிங்க, கமிஷன் எந்திரிங்க சொல்லணும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஐயோ அம்மா பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம காலைல குழந்தை எப்படி எழுப்புகிறோம்? எந்திரி எருமை. ஆட்டோ வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். எனக்கு இந்த மாணவர்கள் ஏன் பிடிக்கும்னா சார், நாங்கள் படிக்கும்போது 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா முழிப்போம். ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 8ஐயுமே எழுதுறான் சார். ரைட்டோ தப்போ எழுதுறான் பார்த்தீங்களா, அதவே பாராட்டணும். சாய்ஸில் விட மாட்டேங்கிறான். கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். பார்த்தீங்களா? அதை ஒரு சாய்ஸில் விடல. இல்லை சார், ஏதோ ஒன்று பில் பண்ணுறால. நம்ம படிக்கும்போதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 வரி தான் எழுதுவோம். ஆனால் இன்றைக்கி 1 வேர்டுக்கே 13 எழுதுறவனா இருக்கியா சார்? கஸ்தூரிபாய் குறிப்பு. அவன் வாங்கி பார்த்தேன், ஒன்றுமே தெரில. குறிச்சிருவோம். காந்தி மனை நோட்டை 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் அவனாக ஒரு பாயை உருவாக்கிட்டான். கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து தூங்கலாம். நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். இந்த பாயை 2ஆக கழித்து 2 வீட்டுக்கு கொடுக்கலாம். அவர் சட்டையை கிழிச்சிட்டார். என்னப்பா கிழிச்சிக்கிட்டே போகிறேன். அடுத்த பக்கத்தை திரும்ப அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஒலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு படபடன்னு வேர்த்து 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஐயோ இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் போலையே, இவன் என்னதான்டா சொல்ல வர்றான்னு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்புற அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. 4 மாத்திரை போட்டுட்டு கெச்சம் கடிச்சார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது விருதுநர் பஸ் ஸ்டாண்டில் போய் வெள்ளரி பிஞ்சு இளந்தப்பழ வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை சார். என்னய்யா 15 வக்கு எழுதியிருக்கா சார் 1 வேர்டுக்கு? அவர் அங்கிட்டிருந்து போனை கட் பண்ணியா, உனக்கு அது 15 வக்கு எழுதியிருக்கான், பெருமைப்படு. எனக்கு ஒரே வேலை என்னையை குழப்பிருக்காய்யா. என்ன சார்? கஸ்தூரி பாய் இல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கேன். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வத்திரிச்சல் கலப்புற? பார்த்தீங்களா? இதை நம்ம சிரிக்கிறோம், பாராட்டன்ல. இவன் தான் சார் பெரிய படைப்பாளி. வருவான் ஒரு சீரியல் 15 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இவன் தான். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சீரியல் கதை முடியவே இல்லை. டைரக்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சார் முடிங்க சார் முடிங்க சார், என் பேரெல்லாம் பெரியவனா வந்து கேட்குறேன் சார், கதையை முடியும். டைரக்டர் முடிக்கவே இல்லை. கடைசியில் டைரக்டரே முடிச்சுட்டாங்க. போடா நீ வசப்பட மாட்டடா நீ, நானும் சொல்லி பார்த்துட்டோம்டா. பார்த்தீங்களா? இதான் சார் குழந்தை செல்வம். குழந்தையில் பென்ட்ரைவ் மாதிரி வைக்காங்க. பென்ட்ரைவ் என்ன செய்யுது? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். குருட்டு மனப்பாடம் பண்ணி வளர்கிற குழந்தைய விட சுயம்பாக எழுதுகிற குழந்தைகளும் சாதிப்பான். நாங்கள் படிக்கும்போலாம் தமிழ் கொஸ்டினாக ரெகுலராக ஒரு கொஸ்டின். செய்வன என்றால் என்ன, செயற்பாட்டுவன்.
அதுக்கு ஒருத்தன் ஆன்சர் எழுதினான். 3 மாதம் அந்த பேப்பரை திருத்தன வாத்தியார் ஐசோலில் படுத்துட்டார். படித்ததுக்கே எழுதியிருக்கான், செய்வன என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டுமென்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மையில் வைத்து சுடுகாட்டில் உட்கார்ந்து நாம் செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களுக்கு செய்துள்ளார். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சார்? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கோ சொல்கிறேன்னு நினைக்காங்க. இப்போ உங்களை வந்து ஒரு சாக்கு நிறையா ஒரு 40 மரக்காய் நெல்லை போடும்போது அதுக்கடுத்து போட முடியாது. அப்போ அது ஒரு குழுக்குனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கவலையெல்லாம் வெளியே போகணும். அதுக்காகத்தான். ஏன்னா மனசு விட்டு உண்மையாக ஒரு நிமிஷம் சிரிச்சா டாக்டர் சொல்கிறதான் ஒரு சொல் ரத்த ஊறும். பசங்க இன்றைக்கி ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? நியூட்டனை பற்றி வாத்தியார் பாடம் எடுத்துகிறார். நியூட்டன் வந்து ஒரு ஆப்பிள் மரத்துக்குள்ள படுத்திருந்தார். அப்போ ஒரு ஆப்பிள் மரம் மரத்துலேருந்து விழுந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு பார்த்தார், என்ன மேலேருந்து கீழே விழுது? அப்போ பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்குது என்று நியூட்டன் ஒரு விதியை கண்டுபிடிச்சார். அதுதான் நியூட்டனின் 3ஆம் விதி. கீழே ஒருத்தன் ஆப்பிள் பழம் விழுந்தனால நியூட்டனின் 3ஆம் விதி உருவாச்சு. இதே பலாப்பழம் விழுந்தால் அவர் விதி முடிஞ்சிருக்கும், நம்மளாவது நிம்மதியாக இருந்திருக்கலாம். பார்த்தீங்களா? இப்படி சார் இந்த மாதிரி பசங்க ஜாலியாக இருக்கலாம் சார், அதே ஜோலியாக இருக்கக்கூடாது. மருத்துவர் என்கிட்ட சொன்னது, 3/4 மணி நேரம் போங்க முத்து, ஸ்பீடாக நடங்க, கையை வீசி வீசி நடங்க, பக்கத்தில் செல்ஃபோன் பேசக்கூடாது. இதுதான் ஒரு வாக்கிங்கான அழகு. 3/4 மணி நேரம் முடிஞ்சோன்னா 10,000 அடி சட்டையை கழுத்தி புளியணும், வேர்க்கணும். இதுதான் வாக்கிங். ஆனால் நம்மால் இன்றைக்கி என்ன செய்கிறான்? 2 ஸ்டெப்பு போகிறேன், 2 உளுந்த விட ஒன்று லவக்குன்னு மேய்ஞ்சி செம்மறியாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு, அது நான் போண்டாவா அது பார்சல் கட்டினேன், முறுக்கு 4 கொடுங்க, ஏன்னா அங்கிட்டு போய் கொஞ்சம் தாகமாக இருக்கும், அது நான் டீயா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுங்க. அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போகிறேன், ஒன்றும் வெயிட்டு குறையிலையே. எப்படி குறையும்? நீ 200 ரூபா பைக்கில் வச்சுட்டு போகிற, உங்களை நிறுத்து. மொத்தம் ஒரு வாக்கிங் எப்படி இருக்குன்னா, நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. இதுக்கு பேர் வாக்கிங்கா சார்? கிடையவே கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும் சார். ஆனால் வாக்கிங் போகிறவங்க நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். நல்ல வேகமாக நடக்கணும், நல்ல வாக்கிங் வேணும்னா நிறையா தெருநாய்கள் இருக்கு, தெருவில் போங்க. அவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னுச்சா 3/4 மணி நேரம் நிற்காமல் ஓடுவீங்க. அங்கிட்டு ஒரு நாய் குறைச்சினா வீட்டுக்கு கூட்டி வந்துடுவீங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் சார் இன்னுமே ஒன்று இருக்குது. நீங்கள் வெயிட்டு குறையும்னா இன்னொரு சின்ன டிப்ஸ், 1 கிலோ கடுகு எடுத்துக்குங்க. காலைல 6 மணிக்கு 1 கிலோ கடுகு எடுத்துக்கிட்டு கீழே கொட்டி விட்டுட்டு குனிஞ்சு ஒவ்வொன்றா எடுங்க. அந்த காமெடி நல்லா இருந்துச்சு, அதோடு நிறுத்திருக்கலாம். இதை சொல்லி அதை விட இதை ஸ்கோப் வாங்குறேன்னு சொல்லி தற்பெருமையில் இருக்கிற பேர், என் பேரை வேறு யாரும் கெடுக்க வேணாம், நானே கெடுத்துட்டு போனாத்தான். பார்த்தீங்களா சார்? ரசிக்கணும் சார்.